வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வீட்டை காலி பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் மழை வந்து அப்படியே முட்டு வரைக்கும் தண்ணி. நாங்கள் வேறு வழிக்கு அந்த உள்ள கால் வேறு இறங்கிட்டு படியெல்லாம் உடஞ்சிட்டு இந்த சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்ப பள்ளத்தில் இருக்குது இந்த வீடு. லாஸ்ட்டில் என்ன செய்ய, வீடு இல்லாத நமக்கு தான் தெரியும். வீடு மாறுறது எவ்வளோ கஷ்டம். வீடு இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க நம்மளை என்னென்னமோ பேசுவாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டேம்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இங்கே பாருங்க தண்ணி, இங்கே பாருங்க படியே உடஞ்சிருச்சு. இந்த இதில் நான் வந்து விழுந்து கால் முட்டு வரைக்கும் இறங்கி உள்ள செருப்பு, இந்த ஒத்த செருப்பு உள்ளே தான் இருக்குது, எடுக்க முடியாது. என்னைக்காவது மழை வத்தினா வந்து எடுக்கணும். புது செருப்பு பார்த்துக்கோங்க. வீட்டை சுற்றி எல்லாம் சொந்த வீட்டுக்காரங்க, நான் வாடகை வீடுங்கிறனால மாற முடியும். சொந்த வீட்டுக்காரங்க இருந்து தான் ஆகுறாங்க. அதுக்காக விற்றுட்டா போவாங்க. வருஷம் இதே கஷ்டம். நாங்கள் அப்படி இருக்க தேவையில்லைல்ல. வாடகை வீடுங்கிறனால சரி இல்லாத வீட்டுக்கு போயிடுவோம். கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்த பார்த்து போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டை காலி பண்ணுறேன். இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்போம், அந்த வீட்டில் கரைச்சல் இருந்திருக்காது. இல்லை பக்கத்து வீட்டவங்களால கரைச்சலாக இருந்திருக்கு. அப்படின்னு தோணும்போது வீடு நல்ல வீடு, வீட்டால் ஒரு கரைச்சல் இல்லை, வீட்டுக்காரராக ஒரு சிரமம் கிடையாது. இருந்தாலும் பூனை நாயை வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பூனைக்கு நாய்க்கு சோறு போடுறேன்னு ஒரே திட்டிக்கிட்டு ஏசிக்கிட்டு இருந்தாங்க 2-3 பேருங்க. அதெல்லாம் ஏசிட்டு போகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாய் புனியை பிடிக்கலம்பாங்க. எங்களுக்கு மட்டும் பிடிச்சதுக்காக அன்பு காட்டுறோம். அதுக்காக நாங்கள் வீட்டுக்குள்ளேயே எதுக்கு வைக்க போகிறோம்? இல்லையே, அன்பு காட்டுறோம். நாய் பிடிக்கலன்னு அதை ஒதுக்க முடியாது. அது வாயில்லா ஜீவன், பசியில் அலையுது. பூனை பாவம், நான் வளர்க்குறேன் இஷ்டப்பட்டு. எல்லா நாய் பூனைக்கு சோறு வைப்பேன், தப்பா? அதனால் நான் ரொம்ப திட்டு வாங்கி அழுதிக்கிறேன் அந்த நேரம். அப்போவே காலி பண்ணிடணும்னு நினச்சேன், பூனைக்கு நாய்க்கு சிரமமாக இருக்கேன்னு. ஆனால் இப்போ மழை வந்து தண்ணி முங்கினனால பாருங்கள் என்ன கலரில் ஒரு நாற்ற தண்ணி ஆறு மாய் ஓடுது, குளமாய். அப்போ இப்போ இது போயிட்டு தானே ஆகணும். திட்டு வாங்கிட்டிக்கிறதுக்கு மழை தண்ணி வந்ததோடு போயிடுவோம் சரி அப்படின்ட்டு நம்ம 5000 வாடகை இந்த சின்ன வீட்டுக்கு. 15,000 அட்வான்ஸு. சரியா? சரி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.